வெல்கம் பேக் டு வடகை முன்னித்த சேனல். இவன் உங்கள் நேற்று ஒரு பேப்பர்லயோ இதுல ஒரு போட்டோ பார்த்தேன். என்ன போட்டோ பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு போட்டோ, ஒரு ஏதோ கிளிப்பிங் ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு அப்டேட். ஏன் அவங்க 2024 ஏப்ரல் 19 வந்து பிஜேபி மும்முரமா தமிழ்நாட்டில் கால் உண்டணும்னு சொல்லி அண்ணாமலை, எல்முருகன், சரத்குமார், ராதிகாலாம் அரசியலே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து தெருமுனை பிரச்சாரம், தெருக்கூட்டம் அப்படின்னு போய்கொண்டிருக்கும் வேலையில ஆத்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன் இவ்வாறு வீட்டில் உட்காந்து அரிசி மாவு, உளுந்த மாவு சேர்ந்து போட்ட வடையை தின்னுக்கிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. நாள் படை அனைத்து யூடியூப் சேனல் வல்லுநர்களும் கேட்கிறோம். ஆனா பதில் எதுவுமே கிடையாது. இப்போது அவங்க கொடுத்த பதில் என்ன? ஏன் அவங்க வந்து 2024 ஏப்ரல் 19 முதல் கட்ட தேர்தலில் வந்து ஏன் அவங்களால பங்கு பெற முடியவில்லை என்று பார்க்கலாம். கடந்த 10 வருடங்களாக இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன், இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கும் ஜிஎஸ்டியை பல கட்டமாக எடுத்து கொண்டு போய் சிறு குறு தொழில் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த பங்கு நிர்மலா சீதாராமனை சேரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்து அதிக நிதிகளை திரட்டி ஜிஎஸ்டி மூலமா குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு தாரை வைத்து கொடுத்த தாரகை, புன்னகை, மன்னகை அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமனை சேரும். நாடாளுமன்றத்தில் கர்ஜனை, திருமாவளவன் பேசும்போது சரி, ராஜா பேசும்போது சரி, கனிமொழி பேசும்போது சரி, கவுண்டர் டு கவுண்டர் அடிக்கிற நிர்மலா சீதாராமன் எங்கே? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் எங்கே? 2028 வரைக்கும் அவரோட பதவி காலமானது இருக்குது. ஏன் 2024 அரசியல்ல, ஏன் 2024 சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். 2010, அதாவது ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு பாக்குறேன். குட்டி வந்து ஜாதியை வச்சு ஒரு குட்டி கதை. ஏன்னா இன்னைக்கு ஜாதியை வச்சுதான் கட்டமைப்பு இருக்குது. ஓகே, அந்த கட்டமைப்புல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே தெரியாத ஒரு பார்ப்பனர் பெண்மணி. ஓகே ஃபைன். ஒரு போஸ்டிங், ஒரு அரசு பதவியோ ஒரு பிரைவேட் பதவியிலோ ஒரு போஸ்டிங் இருக்கு. அந்த போஸ்டிங்க்கு என்ன போன்ற அனைத்து ஜாதியை சேர்ந்த நபர்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டைம் போடுறோம், உனக்கு இந்த பர்சனாலிட்டி ஸ்கில் இல்லைன்னு சொல்றாங்க, டெவலப் பண்றோம். நாலேஜ் இல்லைன்னு சொல்றாங்க, டெவலப் பண்றோம். கம்யூனிகேஷன் வீக்ன்றாங்க, டெவலப் பண்றோம். அந்த போல்ட் பிஹேவியர் இல்லைன்றாங்க, டெவலப் பண்றோம். ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுது அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஆனா இன்னொரு வழி இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. பக்கெட் அடிக்கிறது, பக்கெட் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு வழி இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. இந்த பார்ப்பனர்கள் எப்படி பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே போய் டாப்ல உட்காந்துருவாங்க. நான் 10 வருஷமா போராடி ஒரு இடத்துக்கு போறோம்னு நினைப்போம் நேர்மையா. இந்த பார்ப்பனர்கள் பக்கெட் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி குறுக்கு வழியில போயிட்டு நம்மளுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம நேர்மையா போறவனை வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதே போலதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 10 வருடங்களாக எந்த ஒரு தெருமுனை பிரச்சாரத்திலும் பங்கேற்கவில்லை, எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் பேசவில்லை, எந்த ஒரு கட்சி மீட்டிங்லையும் அட்டன் பண்ணவில்லை. ஆனா 10 வருஷம் மட்டும் எப்படி நிதி அமைச்சரா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா பதில் கிடையாது. 2028 வரைக்கும் நிதி அமைச்சர்கள், மத்திய அமைச்சர் பதவி வந்து அவங்க வகிக்கிறாங்க. நீங்க அண்ணாமலை, முருகன், ராதிகா, சரத்குமார், அண்ணன் கேப்டன் பிரபாகரோட பையன், விஜயகாந்தோட பையன் கேப்டன் பிரபாகரன் போன்ற அனைத்து நபர்களும் களத்தில் இறங்கி கோடிக்கணக்கான பணங்களையும் வந்து முதலீடா போட்டு எப்படியாவது ஜெயிக்கிற மாட்டோமா, எப்படியாவது வின் பண்ண மாட்டோமா அப்படின்னு களத்தில் இறங்கி போராடுறாங்க. ஆனா நோகா நொங்கு திங்கிற கோஷ்டி வந்து நிர்மலா சீதாராமன் கோஷ்டி. ஜெயிச்சா நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கால் போட்டுக்கிட்டு மிச்சரு, காராச்சேவு, அப்புறம் உண்டக்கடலை, அரிசி மாவு எல்லாம் தின்னுக்கிட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த விதத்துல நாயம் அப்படின்னு கேட்கும்போது திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொஸ்டின் இருக்கும் போது அவங்க சொல்ற ஒரு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 நாட்களாக வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி
10 நாட்களாக JP நட்டா உள்பட்ட பிஜேபியோட அனைத்து முன்னணி தலைவர்களும் என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். எலெக்ஷனில் நிற்பதற்கு வற்புறுத்தினார்கள். தமிழ்நாட்டிலேயோ இல்லை ஆந்திராவிலேயோ அவங்க காஸ்ட் அதிகமாக உள்ள இடத்துல வந்து நீங்க நில்லுங்க, ஒரு ஓட்டுகள் நான் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் என் மனது கேட்கவில்லை. நான் என்னன்னா பரம ஏழை என்பதால் என்னிடம் சாப்பிடக்கூட பணம் இல்லாத காரணத்தினால் எலெக்ஷனில் செலவு பண்ண பணம் இல்லை என்று ஒதுக்கிட்டாங்க. ஆனா பிஜேபியோட தேர்தல் பத்திரத்துல 1000 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டப்பட்டு உள்ளது. கோடி ரூபாய்கள் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏகப்பட்ட நன்மைகளை செய்த சீதாராமனுக்கு ஒரு 100 கோடி உங்களால தர முடியாதா? ஓகே விடுங்க, வடிகை முன்னெச்சரிக்கை சேனல் சார்பாக உண்டியல கொடுக்குறோம். சீதாராமன் காண்டி நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு விட்டது. இது என்ன ஒரு கேவலமான ஒரு அரசியல். ஜெயிக்கவே மாட்டேன், நின்றான் தோத்துருவான்னு தெரியும். ஆனா அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த நிக்காதவனுக்கு அரசு பதவி வந்து கொடுக்கப்பட்டது. என்ன இது ஜனநாயகம்? என்ன ஒரு ஜனநாயகம்? வாங்க தேர்தல் நிற்கும் ஓட்டு போட்டேன் நாங்களாம் முட்டாளா கேடையண்ணா? ஒருவர்கள் புரட்சி தோல்வி அடைந்ததா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்த வண்ணம் உள்ளது. மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த போன்ற பார்ப்பனரை போன்ற குறுக்கு ஒளியில் ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து முட்டாள்தனமான டிசிஷன் எடுத்து நம் விவசாயிகளையும் ஏழை மக்கள்களையும் நடுத்தர குறு சிறு தொழில் அனைத்து நபர்களையும் வஞ்சித்த இந்த நிர்மலா சீதாராமன் தேர்தலில் நிற்க அருகதை அற்றவர் என்றுதான் நினைத்துக் கொண்டுதான் தேர்தலில் நிற்க பயந்து ஒதுங்கி விட்டார். ஆனா அவர் சொல்ற காரணம் என்ன? என்னிடம் பணம் இல்லை, இருந்தா மட்டும் கிழிச்சு தள்ளிடுவாரா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரால் ஒரு ஆணையை கூட தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது. அதனால வந்து அவர் பணம் இல்லை என்று எஸ்கேப் ஆகவில்லை. நின்னால் ஒரு ஓட்டு கூட அவருக்கு விழாது என்று அவருக்கு தெரியும். ஏனால் தமிழக மக்கள்கள் மட்டும் கிடையாது, சிறு குறு தொழில் ஏழை நடுத்தர விவசாய மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த பிஜேபி கவர்மெண்டால் கடந்த 10 வருடங்களாக முறையற்ற நிதி நிறை கொள்கையின் காரணமாக ஒரு நிலையான ஒரு ஆட்சி அமைந்தாலும் ஒரு சரியான ஒரு நிதிநிலை கொள்கை இல்லாத காரணத்தினால் இந்த ஆட்சி 10 வருடம் நடந்ததுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை. எப்படி சொன்னா ராமர் கோயில் கட்டிருக்கேன்னு சொல்றான். 10,000 கோடி போட்டு ராமர் கோயில் கட்டினதுக்கு ஒரு 10,000 கோடியை போட்டு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணலாம். 10,000 கோடியை போட்டு கொரோனா டயத்துல எத்தனை பேர் செத்தாங்க அவங்களுக்கு நிதி உதவி பண்ணலாம். சிறு குறு தொழில் விவசாயத்துக்கு உதவி பண்ணலாம். டாக்டர் படிக்கக்கூடிய அனைத்து ஏழை மக்களுக்கும் இலவச சீட்டுகள் கொடுக்கலாம், எவ்வளவோ கொடுக்கலாம். ஏதோ ராமர்களை கட்டிட்டேன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுறோம். பட் அது இல்லை நடைமுறை வாழ்க்கை. சீதாராமனை போன்ற நபர்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அரசியல் தூக்கி எறிய வேண்டும். என்னதான் இருந்தாலும் நாளைக்கு பிஜேபி ஆட்சி அமைச்சரா அடுத்த நிதி அமைச்சர் சீதாராமன் தான் அப்படின்னு மாத்திட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலையை உடைக்க வேண்டும் என்றால் ஒரு விரல் புரட்சியே உங்க ஓட்டை வந்து கரெக்டா போட வேண்டும். ஏனென்றால் இந்த 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 to 3 கோடி மக்கள், மாணவர்கள், புது வாக்காளர்கள், உங்களை போன்ற 3 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள், புது வாக்காளர்கள். இந்த வாக்காளர் தான் அடுத்த ஆட்சி, அடுத்த தலைமுறை ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு கணிக்க போகுது, நிர்ணயிக்க போகுது. அதனால வந்து மக்களே, நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போட வேண்டியது இந்த ஒரு விரல் புரட்சியே. 2024 ஏப்ரல் 19 எங்க இருந்தாலும் ஒரு நாள் ஓட்ட போட்டு நீங்க போங்க. அந்த ஒரு நாள் நீங்க கஷ்டம் என்று நினைத்தீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய 5 வருடங்களும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்க வேண்டும். அதனால வந்து கஷ்டத்தை எண்ணி வீட்லயோ காட்டிலையோ எங்கேயோ காணாத ஊர்ல இருக்க வேண்டாம். அட்வான்ஸா வந்துடுங்க. வந்து ஒருவர்கள் புரட்சி நீங்களும் பங்கெடுங்க. உங்கள் பிடித்தமான வேட்பாளர், உங்களுக்கு பிடித்தமான ஒரு முக்கியமான உண்மையான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துட்டு ஓட்டு போடுங்கள். பிஜேபி போன்ற கூட்டு வழியில் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய நபர்களை கிள்ளி எறிய வேண்டும். அண்ணாமலை போன்ற நபர்களை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது. எல் முருகன் போன்ற நபர்களை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது. இது நாம் ஒரு புரட்சியின் தொடக்கமாக இருக்க வேண்டும். இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு குறிச்சிருக்கும். பரம ஏழை சீதாராமன்
உங்களுக்கான அப்டேட். என்னந்தாலும் எங்களை வஞ்சித்து பாதாள குழிக்கு தள்ளி உங்களை போன்ற நபர்களை நாடு மன்னிச்சாலும் மன்னிக்குமே ஒழிய இந்த விடுகை உன்னித்திரு சேனல் என்னைக்குமே உங்களை வந்து மன்னிக்காது. இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம் ஒருவரின் புரட்சியில் வந்து இணைய சரியான முறையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்கள். ஜெய்ஹிந்த்.